சனாதன தர்மம், இந்து மதம். ஒரு குழந்தை பிறக்கும்போதே குருடனாக பிறக்கிறது. மற்றொரு குழந்தை உடல் குறைபாடுகள் எதுவுமின்றி பிறக்கிறது. ஏன் அது கடவுளின் திருவுள்ளப்படி பிறக்கிறது என்று கூற முடியாது. இந்து மதமானது இத்தகைய வித்தியாசமான செயல்களுக்கு மறுபிறவி மற்றும் கர்ம பலன்களின் அடிப்படையில் விளக்கம் அளிக்கிறது. ஒரு குழந்தை குருடாக பிறப்பது அது தன்னுடைய முற்பிறப்பில் செய்த கெட்ட காரியங்களின் பலனாக இருக்கலாம். கர்ம பலன்கள் மனித வாழ்வை முழுவதுமாக அடக்கி ஆள்வதில்லை. முற்பிறவிகளில் செய்த கர்ம பலன்கள் காரணமாகவே ஒரு மனிதனின் வாழ்வில் அனைத்து செயல்களும் நிகழ்கின்றன என்பதை இந்து மதம் ஒருபோதும் கூறவில்லை. அவன் தன் வாழ்வில் சந்திக்கும் எத்தனையோ சக்திகளுள் கர்ம பலனும் ஒன்று. இவ்வாறு அவனை எத்தனையோ சக்திகள் அடக்கி ஆண்டாலும் அவன் தனது விருப்பத்திற்கு இணங்க நடக்கவல்ல சிறிது சுதந்திரமும் அவனுக்கு உண்டு. இந்து மத நூல்கள், அதிலும் குறிப்பாக பகவத்கீதை, ஒருவன் தன்னுடைய பிராரப்த கர்மத்தை தவிர மற்ற கர்ம பலன்களின் கொடுமையிலிருந்து விடுபடும் வழிவகையை கூறுகிறது. தான் செய்யும் செயல்களின் பலனை எதிர்பார்க்காமல் பற்றில்லாமல் ஒருவன் கர்மம் புரிய வேண்டும் என்று கூறுகிறது. இத்தகைய மனப்பக்குவத்தோடு செயல்பட்டால் அவன் இந்த வாழ்க்கையில் செய்யும் கிரியா கர்மங்களினால் விளையும் பாதிப்புகளிலிருந்து விடுபட முடியும். இறைக்காட்சி கெட்டிவிட்டால் ஒருவனது சஞ்சித கர்ம பலன் அழிகிறது. அத்தோடு திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து இறக்கும் தொல்லையிலிருந்து விடுபட்டு முக்தியும் கிடைக்கும். இப்புவியில் பிறந்த ஒவ்வொருவரும் தப்ப முடியாதபடி தடுத்து நிறுத்தும் பிராரப்த கர்மத்தை ஒழிக்க பாடுபட வேண்டும். கடவுளை முழுமையாக சரணடைவதால் ஒருவர் தன்னுடைய பிராரப்த கர்மத்தின் கொடுமையான பலன்களை பெரும்பாலான அளவில் குறைத்து கொள்ள முடியும். ஒரு வாளினால் பெரிய காயம் ஏற்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் அது மாறி ஒரு சிறிய ஊசியினால் குத்திய துன்பம் மட்டும் ஏற்படும்படி செய்துவிடும். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அனுபவிக்கும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அவனே காரணம். கடவுளின் அருள் என்னும் காற்றானது எப்பொழுதும் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. கடவுளை நோக்கி செல்பவர்களுக்கு மட்டுமே, அதற்காக பாடுபடுபவர்களுக்கு மட்டுமே கடவுளின் அருள் கிடைக்கிறது. மற்றவர்கள் அந்த அருளை அடைய தவறிவிடுகிறார்கள்.